வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். 22 வயதில் சினிமாவை உலுக்கிய மயூரி. டிஃபன் சாப்பிட்டு ரூமுக்கு போன மகள், ஜன்னல் வெளியே தாய் கண்ட கண்காட்சி. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சில மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி முடியும் என்றே சொல்ல முடியாது. அப்படி சோபா, படபட, ஜெயலட்சுமி போன்ற சிறந்த நடிகைகள் எல்லாம் தங்களது உச்சகட்ட சினிமா வாழ்க்கையின் போது திடீரென தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சி சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அந்த வரிசையில் நடிகை மயூரியும் ஒரு பெரிய உயரத்தை அடைய வேண்டியவங்க தான். ஆனால் காலம் வேறொரு முடிவை எடுத்து விட்டு என்கிறாங்க பிரபல தயாரிப்பாளர். மறைந்த நடிகை மயூரி குறித்து பிரபல யூடியூப் சேனலுக்கு தந்துள்ள பாலாஜி பிரபு அவர்கள், மயூரி முதல்ல அறிமுகமானது கோபாலா கோபாலா படத்தில்தான். அவங்க பிறந்தது எல்லாமே கல்கத்தாவில். அவருடைய அப்பா பெயர் குமார், அம்மாவுடைய பெயர் சாந்தி. அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் கல்கத்தாவில் இருந்து அவங்க குடும்பம் பிறகு பெங்களூரில் மாறி சென்னைக்கு வந்து படித்து பிகாம் பட்டம் பெற்றாங்க. மயூரி ஒரு தமிழ் பெண், பூர்வீகம் தாம்பரம் தான். இப்பொழுதும் அவங்க சொந்த வீடு சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறது. மயூரினுடைய உண்மையான பெயர் ஷாலினி. கோபாலா கோபாலா படத்திற்காக மயூரி என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. 15 வயதிலேயே சினிமாவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவமாக 22 வயதிலே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டு மரணம் அடைந்து போனாங்க. வெறும் 7 ஆண்டுகள் மட்டும்தான் அவருடைய சினிமா பயணம் நீடித்தது. மலையாளத்தில் அவங்க நடித்த சம்மரின் பெத்தலம் படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்தது. மயூருடைய சிறப்பு அம்சமே அவருடைய கவர்ச்சி தானா, வசீகரமான கண்கள் தான். அந்த காலகட்டத்தில் மயூரி சினிமாவுக்கு வருவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு தான் நடிகை சில்கு சுமிதா காலமானாங்க. அதனால் சில்கு சுமிதாவின் இடத்தை மயூரி நிரப்புவதற்கு என்ற பேச்சுவார்த்தை பரவலாக பேசப்பட்டது. ஆகாச கங்கா என்ற மலையாள பேய் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதில் கங்கா என்கிற கதாபாத்திரத்தில் போயகா மிகா நடித்திருந்தாங்க. கேரளாவில் மயூரி என்று கூறுவதை விட கங்கா என்று கூறினால் அனைவருக்கும் தெரியும். அந்த திரைப்படத்தில் தாக்கம்தான் பின்னால் தமிழில் வெளியான சந்திரமுகி படத்தில் ஜோதிகாவுடைய கேரக்டருக்கு கங்கா என்று பெயர் வைக்கப்பட்டது. தமிழில் அவங்களுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் இருந்தது. சிம்புடன் மன்முதன் படத்தில் எதிர்மறை சாயல் கொண்ட கேரக்டரில் நடித்தாங்க. தனுஷுடைய புதுக்கோட்டையிலிருந்து சரவணன், விசில், கானா படங்களில் நடிச்சிருந்தாங்க. ஏஐ படத்தில் நடிகர் வடிவேலுடன் இணைந்து நடித்து நகைச்சுவை கேரக்டரில் மிகவும் பிரபலமானாங்க. 7G ரெயின்போ காலனி படத்தில் ஒரு சிறிய கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அவங்க நடித்த படங்கள் எல்லாமே வெற்றி பெற்றவை. திடீரென 2005ஆம் ஆண்டு ஜூன் 16ஆம் தேதி அன்று இரவு 11 மணி அளவில் மயூரி அண்ணா நகர் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க. மோனிஷா, பிரித்திஷா போன்ற நடிகர் சிறு வயதில் இருந்து போல இவங்களும் காலமாகி போனாங்க. அவருடைய இறப்புக்கு காரணத்தை குடும்பத்தர் யாரும் இதுவரை உறுதிப்படுத்தலை. அன்று இரவு 8 மணி அளவில் எல்லோருமே சேர்ந்து டிஃபன் சாப்பிட்டு ரூமுக்கு தூங்க சென்றிருக்கிறாங்க. இரவு 10 மணியில் அவருடைய அம்மா கதவை தட்டியும் திறக்கப்படலை. அவருடைய அப்பாவும் தட்டி பார்த்து சந்தேகமடைந்து ஜன்னல் வழியாக பார்த்தபோது மயூரி தூக்கில் தூங்கிய நிலையில் இருந்திருக்காங்க. பதறி போய் கதவை உடைச்சு போலீஸாருக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் நடைபெற்றது. அவருடைய தற்கொலை காதல் தொய்வு வாய்ப்பில்லை, விரக்தி என பலருமே காரணங்கள் சொல்லப்பட்டாலும் சிலர் அவங்களுக்கு கடுமையான வயிற்று வலி தாங்க முடியாமல் தான் தற்கொலை செய்து கொண்டாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.